நன்றி சார். இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள். வணக்கம் அரவிந்த் சார். வணக்கம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் அது அவர்களுடைய சொந்த கருத்து தான். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு கே.சி. வேணுகோபால். உங்களுடைய பார்வை? இது காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைமையின் நிலைப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தி ஒரு மனசாட்சியாகத்தான் கே.சி. வேணுகோபால் என்றும் பேசி வருகிறார். இன்றைய தினமும் கே.சி. வேணுகோபாலின் கருத்தானது, இந்த கூட்டணி எந்த விதத்திலும் இந்த கூட்டணி முடிந்துவிடக் கூடாது, இந்த கூட்டணி காக்கப்பட வேண்டும், இந்த கூட்டணி மேலும் வலுவடைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையின் கருத்தாக நான் இதை பார்க்கிறேன். அதே போல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் யாரேனும் எதிர்மறையான கருத்தை தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையும் தேசிய காங்கிரஸ் தலைமையானது தற்போது தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தேசிய தலைமையின் எண்ணோட்டம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதாவது திமுகவுடனான கூட்டணி தொடர வேண்டும், இந்த கூட்டணியை பாதிக்கும் வண்ணம் யாரும் எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை தெரிவித்திருப்பதாகத்தான் பார்க்கிறேன். கடந்த 2 நாட்களாக ஒரு கோரிக்கையாக, அதாவது எங்களுக்கு இத்தனை இடங்கள் வேண்டும், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையாக வந்திருந்த குரலானது கடந்த சில நாட்களாக திமுக அரசின் மீதான ஒரு விமர்சனமாக மாறி வந்தது. இது 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஒரு உடைக்கும் வகையில் இருந்தது. இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற ஒரு அச்சமும் இருந்து வந்தது. அதற்கு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தற்போது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியின் 2வது தலைவராக பார்க்கப்படும் கே.சி. வேணுகோபால் இந்த ஒரு உறுதியான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் யாரும் பேசக்கூடாது, அப்படி பேசினால் தற்போது வரை பேசப்பட்டிருக்கும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்துக்கள், இது மேல் யாரேனும் பேசினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருப்பது இந்த கூட்டணியை தொடர காங்கிரஸ் விரும்புவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுக காங்கிரஸ் கூட்டணியில மிகப்பெரிய ஒரு விரிசல் இருக்கு, பிளவு இருக்கு, பொதுவெளியில விரைவில் அம்பலப்படும் அப்படின்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்லி வந்த நிலையில அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகளினுடைய இந்த ஆசை அப்படின்றது சுக்குநூறாகி போய்விட்டது அப்படின்னு பார்க்கணுமா? பொதுவாகவே திமுக கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த கூட்டணியானது தொடர்ந்து 2 கட்சிகளும் கூட்டணியாக செயல்பட்டு வருகிறார்கள். 2016 சட்டமன்ற தேர்தல் மட்டும்தான் ஒரு சிறு பின்னடைவை சந்தித்திருந்தார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் ஒரு பெருவாரியான வெற்றியை இந்த கூட்டணி பெற்றிருக்கிறது. ஒரு லாங் ஸ்டாண்டிங் டைம் டெஸ்டட் அலையன்ஸாக கூட்டணியாக இந்த கூட்டணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. எனவே இந்த கூட்டணியில் எப்படியேனும் ஒரு விரிசல் ஏற்பட்டால் இதன் மூலமாக எதிர்கட்சிகளுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். ஏனென்றால் தற்போது வரை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான, ஒரு நம்பகமான ஒரே கூட்டணி கட்சி திமுக தான். காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருக்கிறதோ, பாஜகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தில் எந்த சமரசமும் இன்றி காங்கிரசுடன் தோளுக்கு தோளாக திமுக தொடர்ந்து நின்று வருகிறது. நான் பல்வேறு எடுத்துக்காட்டுகளோட என்னால் சொல்ல முடியும். அதாவது 2023 என நினைக்கிறேன், அதாவது சூரத் நீதிமன்றத்தால் ராகுல் காந்தி ஒரு டிஃபமேஷன் மான நஷ்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டு அவர் பதவி விலகும் போது, அவர் சூரத்திலிருந்து டெல்லி விமான நிலையம் வந்த போது முதலாக அங்கு சென்று அவரை அரவணைத்து அவரை வரவேற்றது திமுக தான். டி.ஆர். பாலு திமுகவின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற குழு தலைவர் தான் அங்க தமிழக முதலமைச்சரின் ஒரு பிரதிநிதியாக சென்று ராகுல் காந்தியை வரவேற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததும் திமுக தான். தற்போது சமீபத்தில் பீகாரில் ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் இருவரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திமுகவின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து வெளிவந்து ஒரே வாரத்தில் பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி அழைத்த போது உடனடியாக சென்றவரும் திமுக தலைவர் தான். எனவே காங்கிரசுக்கும் தெரியும், திமுக என்ற ஒரு நம்பிக்கையான கட்சியில் இழந்துவிடக் கூடாது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். ஆனால் சில தலைவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்த போது கடந்த சில நாட்களாக அந்த கோரிக்கை ஒரு விமர்சனமாக மாறிவிட்டது. குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்களை காங்கிரஸ் கட்சி தலைவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் ஒப்பிடுவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு அது ஏற்புடையதல்ல. காங்கிரஸ் கட்சியோட பல தலைவர்கள் முகம் சுளித்தார்கள் பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்தை. எனவேதான் இதை அனைத்தையும் உணர்ந்து கொண்டுதான் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையானது இந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணோட்டத்தில் தான் தற்போது இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.